இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 18 கவர் ஆகிற எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Which of the following naturally follows on after national emergency on grounds of external aggression in the country அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19, suspension of protection in respect of convention for offences under article 20, suspension of enforcement of such other fundamental rights as specified under presidential order அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சி அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் மூணு விதமாக நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வார் மூலமாக, ஆர்ம்டு ரெபிலியன், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அகர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அகர்ஷன் நேச்சுரலாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கீழே 3 ஆப்ஷனும் கொடுத்துருக்கு, 3 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்டிக்கல் 352 படி பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், பிரசிடென்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறார். ஏதோ ஒரு கிரேவ் சுச்சுவேஷனோ இல்லை செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு த்ரெட்டன் நடக்குது, எப்படி பை வார், எக்ஸ்டர்னல் அகர்ஷன் ஒரு ஆர்ம்டு ரெபிலியன் மூலமாக நடக்குது அப்படின்ற போது நம்ம பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ப்ரொமுலேட் பண்ணுவார். ஸோ எது வந்து முழு இந்தியாவுக்கும் பண்ணுவார், ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் அறிவிப்பார், இல்லை ஏதோ ஒரு பார்ட்டில் மட்டும் கூட அறிவிப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆர்ம்டு ரெபிலியன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆர்ம்டு ரெபிலியன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுன்னு இருந்திருக்கும். அது வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக பார்த்திங்கன்னா இன்டர்னல் அகர்ஷன் அப்படின்றத வந்து ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. So suspension of fundamental rights under article 19 according to article 358, article 358 படி பார்த்திங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 19 கீழே ஆட்டோமேட்டிக்கலாக சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் அந்த ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஒரு 6 months எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க, இல்லை 1 year கொடுத்துருக்காங்கன்னா அந்த 6 months 1 year முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவைவ் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 358 படி நமக்கு வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி வரும்போது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 44th Amendment Act laid out that Article 19 can only be suspended when the national emergency is laid on the grounds of war or external aggression and not in the case of armed rebellion. ஸோ armed rebellion வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. ஒன்லி ஆன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அகர்ஷன் மூலமாக தான் வந்து ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. When national emergency is enforced by the President, the enforceability of one or more fundamental rights except the right provided by Article 20 and 21 can be suspended by a separate proclamation. ஸோ நம்ம வந்து ஆர்டிக்கல் 20 or 21 இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா வந்து சஸ்பெண்ட் ஆகாது. நேஷனல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, ஆர்டிக்கல் 20, 21 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சஸ்பெண்ட் ஆக முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டாலையும் பார்லிமெண்ட்டாலையும் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு 1 or more ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்க தனி ப்ரொக்ளமேஷன் மூலமாக வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 20 and 21 தவிர மற்ற வேறு ஏதாவது 1 or more ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அவங்க வந்து செப்பரேட் ப்ரொக்ளமேஷன் மூலமாக வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பண்ணலாம்? பிரசிடென்ட்டோலையோ இல்லை பார்லிமெண்ட் மூலமாகவோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு போவோம் நம்ம. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க? சஸ்பென்ஷன் ஆஃப், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அகர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரியில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அகர்ஷனால் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிக்கல் 19, ஆமாம் கரெக்ட், ஆர்டிக்கல் 19 வந்து நமக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் ஆன் த கண்டிஷன் ஆஃப் வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அகர்ஷன். ஆர்ம்டு ரெபிலியன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் அகர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கனால ஸோ கரெக்டு தான். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டுன்றதுனால ஆப்ஷன் சியை வந்து எலிமினேட் பண்ணிவிடுங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வெக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அண்டர் ஆர்டிக்கல் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு எமர்ஜென்சினாலையும் வந்து ஆர்டிக்கல் 20, 21 வந்து நம்மளால் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. யாராலையும் பண்ண முடியாது, பிரசிடென்ட்டாலையும் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்டாலையும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பாகுது.
ஸோ இப்போ ஏ எலிமினேட் பண்ணிடுங்க, டி எலிமினேட் பண்ணிவிடுங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சச் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் பிரசிடென்ஷியல் ஆர்டர். ஸோ ஒரு செப்பரேட் ப்ரொக்ளமேஷன் மூலமாக வேறு சச் அதர் ஆர்டிகல் 20 and 21 தவிர வேறு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். பார்லிமெண்ட் மூலமாகவோ இல்லை பிரசிடெண்ட்டோ பண்ணுவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா. When a national emergency is enforced by the president, the enforceability of one or more fundamental rights except the right provided by Article 20 and 21 can be suspended by a separate proclamation அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கரெக்டு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா B 1 and 3 only. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். Which of the following articles in the Indian Constitution cannot be suspended even during the emergency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் 20 and 21 வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த எமர்ஜென்சியில் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. Rights under Article 20 and 21 cannot be suspended by any order under Article 359. So 359 Article 359 படி 20 and 21 ஆர்டிக்கல் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ஆர்டிக்கல் 358 படி என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு வந்து ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 358 சொல்கிறது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 19. அதே ஆர்டிக்கல் 359 பற்றி பேசுகிறது பார்த்திங்கன்னா ரைட்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 20 and 21 cannot be suspended by any order under ஆர்டிக்கல் 359. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. Article 20 states that no person shall be convicted for any offences except the violation of law into force. No person shall be punished for the same offence more than once. No person shall be compelled to be a witness against himself. Article 20 வந்து எந்த ஒரு பர்சனையும் வந்து வயலேஷன் ஆஃப் லா மூலமாக வந்து அவங்கள வந்து கன்விக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து சேம் அஃபென்ஸ்க்காகவே 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து அவருக்கே அகெயின்ஸ்டாக விட்னஸாகவும் கொண்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுலாம் ஆர்டிகல் 20 நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஸோ ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா கேரண்டிஸ் தட் நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை இதெல்லாம். ஸோ இதெல்லாமே ஆர்டிகல் 19 கீழே வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 20, 21 என்னென்னு பார்த்துக்கோங்க. Declaration made so far. This type of emergency has இது வரைக்கும் இந்தியாவில் so far பார்த்தீங்கன்னா 3 times வந்து எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1962, 1971, 1975. ஸோ இது மூணுமே இந்த கொஷின் வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 times வந்து எமர்ஜென்சி இந்தியாவில் போட்டிருக்காங்க. 1962, 1971. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி பற்றி பேசுகிறோம். 1962, 1971, 1975. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.